பாஜகவின் கொள்கை கோட்பாடு தமிழ்நாட்டில் எடுபடாது என்பதாலேயே ஜெயலலிதா குறித்து அண்ணாமலை பேசி வருவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் விமர்சித்துள்ளார். அவர்கள் காத்து வந்த சமூக நீதி கொள்கை, அவர்கள் காத்து வந்த பெண் உரிமை கொள்கை, அவர்கள் காத்து வந்த மாணவ சமுதாயத்தினுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்தது. ஆகவே இதையெல்லாம் மூடி மறைத்துவிட்டு அவர்கள் உள்நோக்கத்தோடு அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு அவர்கள் சொல்வதனால் எந்த தாக்கமும் தமிழகத்திலே ஏற்படாது. எங்கள் தலைவர்கள் வழிவகுத்த கோட்பாடுகளை, அவர்கள் கடைபிடித்த கோட்பாடுகளை அவர்கள் விளக்கம் சொல்லி தான் தமிழ்நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அவர்கள் தங்களை அடையாளப்படுத்துவதற்காகவும் தங்களுக்கு முகவரி தேடுவதற்காகவும் இந்த தேசத்திற்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்த, இந்த நாட்டிற்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்த புரட்சித் தலைவி அம்மா அவர்களை இன்றைக்கு அவர்கள் துணைக்கு அழைத்து கொள்வதிலே இதிலே உள்நோக்கம் இருக்கிறது என்பதை அரசியல் சூழ்ச்சி இருக்கிறது. உங்களுக்கு தைரியம் இருந்தால், உங்களுக்கு வீரம் இருந்தால், நீங்கள் உங்கள் தலைவர்களை சொல்லி, உங்கள் செல்வாக்கை சொல்லி, உங்கள் கொள்கையை சொல்லி, உங்கள் லட்சியத்தை சொல்லி, உங்கள் முன்னாள் தலைவர்களை, இந்நாள் தலைவர்களை சொல்லி இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய நம்பிக்கை பெற முயற்சி எடுங்கள். உங்களுடைய கொள்கைகள், கோட்பாடுகள், சித்தாந்தங்கள் தமிழகத்திலே எடுபடாது. மக்களிடத்திலே வரவேற்பு இல்லை, மக்களிடத்திலே நம்பிக்கை பெறவில்லை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.